வணக்கம். இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, பிரசவத்திலேயே ரொம்ப தீவிரமான ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் இருக்கு. அதான் தீவிர பிரசவ வலி. வாங்க அத பத்தி விரிவா பார்க்கலாம். முதல்ல இந்த விஷயத்த நாம பாக்குற விதத்தையே மாத்தி பாப்போம். இது வெறும் வலின்னு நினைக்காம நாம உடம்புல உண்மையிலே என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த பயம் போய் ஒரு தைரியம் வரும். வாங்க அந்த பயணத்தை தொடங்குவோம். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன விஷயங்கள் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன ஓவர்வியூ. முதல்ல பிரசவத்தோட ஃபாஸ்ட் ட்ராக்னா என்ன, அப்புறம் உங்க உடம்பு எப்படி ஒரு நோக்கத்தோட வேலை செய்யுது, இதை சமாளிக்க நீங்க என்ன செய்யலாம், அப்புறம் இத பத்தி இருக்கிற கட்டுக்கதைகள் உண்மைகள் என்ன, கடைசியா எப்போ உங்க டாக்டர் கிட்ட பேசணும், இதெல்லாத்தையும் பார்க்கலாம். சரி வாங்க முதல் விஷயத்துக்குள்ள போலாம். அதாவது பிரசவத்தோட ஃபாஸ்ட் ட்ராக். இப்ப இருக்கிற மருத்துவ அறிவியல் தீவிர பிரசவ வலி எப்போ தொடங்குதுங்கிற வரையறையே மாத்திருச்சு. முன்னெல்லாம் 4 சென்டிமீட்டர் தொடர்ந்தாலே தீவிர பிரசவ வலின்னு சொன்னாங்க. ஆனா இப்போ WHO மாதிரி பெரிய அமைப்புகள் என்ன சொல்றாங்கன்னா, உண்மையான வேகம் அந்த ஆக்சிலரேஷன் 6 சென்டிமீட்டர்ல தான் தொடங்குதுன்னு சொல்றாங்க. பாருங்க, இது வெறும் நம்பர்ல இருக்கிற வித்தியாசம் இல்ல, பிரசவத்தோட வேகத்தையும் தீவிரத்தையும் நாம புரிஞ்சுக்கிற விதத்திலேயே இது ஒரு பெரிய மாற்றம். இதை எப்படி கற்பனை பண்ணிக்கலாம்னா, உங்க உடம்பு ஒரு பவர்ஃபுல் இன்ஜின் மாதிரி. இவ்ளோ நேரம் வார்ம் அப் ஆயிட்டு இருந்த இன்ஜின் இப்போ முழு வேகத்துல அதோட முக்கியமான வேலைக்கு தயாராயிடுச்சு. சரி, அப்போ ஏன் இந்த ஸ்டேஜ்ல இவ்வளவு தீவிரமா வலிக்குது? இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், பாதி பயம் போயிடும். வாங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை பார்க்கலாம். பாருங்க, ஒவ்வொரு தடவையும் சுருக்கம் வரும்போது என்ன நடக்குதுன்னா, முதல்ல கருப்பையோட மேல் தசைகள் நல்ல இறுகி சுருங்குது. அப்புறம் அந்த உச்ச சக்தியில அந்த தசை கர்ப்பப்பை வாய மேல இழுக்குது. அதனால அது திறக்க ஆரம்பிக்குது. இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. மத்த தசைகள் மாதிரி இது முழுசா ரிலாக்ஸ் ஆகாது, கொஞ்சம் சுருங்கியே இருக்கும். இதுக்கு பேர் தான் ரிட்ராக்ஷன். இதனால என்ன நன்மைனா, கர்ப்பப்பை வாய் திரும்பவும் மூடிக்காது. ஒவ்வொரு சுருக்கமும் ஒரு நிரந்தரமான முன்னேற்றத்தை கொடுக்குது. இப்போ சுருக்கங்கள் ரொம்ப வேகமா, அதாவது ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் 3 தடவை வரும். ஒன்னொன்னும் சுமார் 45லிருந்து 60 வினாடி நீடிக்கும். அடடா, இவ்ளோ வேகமா வருதேன்னு பயப்பட தேவையில்ல. உண்மையில இது உங்க உடம்பு எவ்வளவு திறமையா வேலை செய்யுதுங்கிறதுக்கு ஒரு அறிகுறி. இந்த 8ல இருந்து 10 சென்டிமீட்டர் போற ஸ்டேஜ், அதான் டிரான்சிஷன் ஸ்டேஜ். அந்த சமயத்துல ஐயோ இனி என்னால முடியாதுன்னு ஒரு உணர்வு வரலாம். இது ரொம்ப ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. உங்களுக்கு எப்போ என்னால முடியலன்னு தோணுதோ, அதுதான் நீங்க வெற்றிக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆமா, குழந்தை வெளியே வரப்போகுதுன்னு உங்க உடம்பு உங்களுக்கு கொடுக்குற சிக்னல் அது. அந்த கடைசி புஷ்ஷுக்கு தேவையான அட்ரினலின் அப்போதான் சுருக்கும். சரி, இந்த தீவிரமான நேரத்தை எப்படி சமாளிக்கிறது? நீங்களே உங்களை எப்படி தயார்படுத்திக்கலாம்? அதுக்கான சில டிப்ஸ் இல்லனா ஒரு டூல் கிட் பத்தி இப்ப பார்க்கலாம். ஒருவேளை நீங்க எபிடியூரல் எடுக்க பிளான் பண்ணியிருந்தா அதுக்கு ஒரு சரியான நேரம் இருக்கு. இந்த 6லேருந்து 8 சென்டிமீட்டர் ஸ்டேஜ்ல எடுத்துக்கிட்டா அதை செலுத்துறதும் சுலபமா இருக்கும், உங்க சோர்வும் குறையும். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், மறக்கவே கூடாது. ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கும் ஒரு தடவை கண்டிப்பா உங்க சிறுநீர் பைய காலி பண்ணணும். ஏன் தெரியுமா? அது நிரம்பி இருந்தா குழந்தை வர்றதுக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி தடையா இருக்கும். அப்புறம் 2 சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான விஷயங்கள். ஒன்னு, உடம்புல நீர்ச்சத்து குறையாம பாத்துக்கிறது. இளநீர், ORS மாதிரி தெளிவான திரவங்களா எடுத்துக்கோங்க. ஏன் திட உணவு வேண்டான்னா, ஒருவேளை மயக்க மருந்து தேவைப்பட்டா வயிறு காலியா இருக்கணும். 2வது, இயக்கம். இடது பக்கம் படுத்துக்கிறது, இடுக மெதுவா ஆட்டுறது, இதெல்லாம் குழந்தைக்கு ஆக்சிஜன் நல்லா போகவும் அது ஈஸியா கீழே இறங்கவும் உதவும். இப்போ சுவாச பயிற்சி, இது ரொம்ப முக்கியம். வலி ஆரம்பிக்கும் போது மூக்கு வழியா நல்லா ஆழமா மூச்சை உள்ள இழுங்க. வலி உச்சத்துக்கு போகும்போது வாய குவிச்சு ஒரு மெழுகுவர்த்திய ஊதி அணைக்கிற மாதிரி மெதுவா மூச்சை வெளியே விடுங்க. இது உங்களுக்கும் குழந்தைக்கும் தேவையான ஆக்சிஜனை கொடுத்து உங்களை அமைதியா வச்சுக்கும். சரி, அடுத்த பகுதிக்கு வருவோம். பிரசவத்தை பத்தி நிறைய கட்டுக்கதைகள் இருக்கு. இது தேவையில்லாத பதட்டத்தையும் சில சமயம் தப்பான முடிவுகளையும் எடுக்க வச்சிடும். வாங்க அந்த கட்டுக்கதைகளை உடைச்சு உண்மைகளை தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த நெய் விளக்கெண்ணெய் குடிக்கிற விஷயம். குடிச்சா குழந்தை வழவழன்னு வெளியே வந்துடும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இது முற்றிலும் தப்பு. நீங்க குடிக்கிறது உங்க செரிமான மண்டலத்துக்கு தான் போகும். இதனால வயிற்றுப்போக்கு, நீர்ச்சத்து குறைபாடு தான் ஏற்படும். சில சமயம் குழந்தைக்கே பாதிப்பு வரலாம். இது பிறப்பு பாதைய எந்த விதத்திலையும் வழவழ பார்க்காது. அடுத்த கட்டுக்கதை, 1 மணி நேரத்துக்கு 1 சென்டிமீட்டர் விரியலன்னா உடனே சி செக்ஷன் தான் பண்ணுவாங்கன்னு சொல்றது. அப்படி கிடையாது. முன்னேற்றத்தை நாங்க பார்ட்டோகிராம்னு ஒரு வரைபடத்துல கண்காணிப்போம். முன்னேற்றம் மெதுவா இருந்தா அதுக்கு என்ன காரணம்னு தான் முதல்ல பார்ப்போம். உடம்புல நீர்ச்சத்து கம்மியா இருக்கா இல்ல சிறுநீர் பை நிரம்பி இருக்கான்னு சரி செய்யக்கூடிய விஷயங்களும் தான் முதல்ல பார்ப்போம். இன்னொரு பயம்,
பிரசவ வழியில நடக்கிறது ஆபத்து, தொப்புள் கொடி வெளியே வந்துடும்னு சொல்றது. இதுவும் உண்மையில்ல. உங்க பனிக்குடம் உடையாம குழந்தையோட தலை கீழே இறங்கிடுச்சுன்னா நடக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது பிரசவத்தை வேகப்படுத்த கூட உதவும். அதனால உங்க டாக்டர் வேண்டான்னு சொல்ற வரைக்கும் இயக்கம் உங்க நண்பன் தான். ஓகே, இப்ப கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். டாக்டர்ஸ், நர்ஸ் எல்லாரும் உங்களை கவனிச்சிட்டு இருந்தாலும் உங்க உடம்புல நடக்கிறத முதல்ல உணர்றது நீங்க தான். அதனால சில முக்கியமான எச்சரிக்கை அறிகுறிகளை நீங்க உடனே சொல்லணும். என்னென்ன அறிகுறிகள்னா, பனிக்குடம் உடையும் போது அதுல வர்ற நீர் பச்சை நிறத்திலயோ இல்ல மஞ்சள் பழுப்பு நிறத்திலயோ இருந்தா, சுருக்கம் அது பாறை மாதிரி இறுகி 2 நிமிஷத்துக்கு மேலேயும் ரிலாக்ஸ் ஆகலைன்னா, சாதாரண ஸ்பாட்டிங்கை விட அதிகமா பிரகாசமான சிவப்பு நிறத்துல ரத்தம் போனா, அப்புறம் சுருக்கங்களுக்கு இடையில குழந்தையோட உதே குறையிற மாதிரி தோணினா, இந்த மாதிரி எது இருந்தாலும் 1 நிமிஷம் கூட யோசிக்காம உடனே நர்ஸ் கிட்ட சொல்லுங்க. ஆக இந்த முழு விளக்கத்தோட மையக் கருத்துக்கு வருவோம். வர்ற ஒவ்வொரு சுருக்கத்தையும் ஒரு வலியின் அலையா பார்க்காதீங்க. அது உங்க குழந்தைய உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு முன்னேற்றத்தின் அலை. இத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. ஒவ்வொரு சுருக்கமும் ஒரு முன்னேற்றம்னு இப்ப நமக்கு தெரியும். அப்போ உங்களுடைய அந்த முன்னேற்றத்தின் அலைய நீங்க எப்படி கையாள போறீங்க? இப்போ உங்ககிட்ட தேவையான தகவல்களும் உங்களை நீங்களே தயார்படுத்திக்கிற வழிகளும் இருக்கு. உங்க உடம்புக்கு எதிரா இல்லாம அதோட சேர்ந்து வேலை செய்யுங்க. இந்த அற்புதமான பயணத்தை நீங்க தைரியமா எதிர்கொள்ளலாம்.